புரிகிறதா? அப்படி இருந்தாலும் இந்த கவி எழுதினவர் யார் சொன்னா தெரியுங்க. எல்லாரும் பாட்டு கவனிக்கிறாங்க. ஆமா, நல்லாதான் பாக்குறாங்க. சில பேர் தூங்குறதால நம்மளுடைய உற்சாகத்தை நம்ம குறைச்சிக்க கூடாது. உயர்ப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்குங்க. புரியுதா? எப்பயுமே ஒரே மாதிரியா இருந்தணும். திடீர்னு இறங்கிச்சுடானா நல்லா ஆடினாம்பா, திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்க வேண்டும். புரியுதா? உழைத்தால் தான் ஊதியம் கிடைக்கும். தொழிலுக்கு துரோகம் என்பதை செய்யக்கூடாது. அப்படி இருந்தாலும் யாருடைய கவி இது? இருந்தாலும் இந்த 12,000 சம்பங்கள் பொருந்திய இந்த நகமாமணி மண்டபத்திற்கு என்னை தன்னந்தன்மையாக அழைத்திருக்கிறீர்களே, அழைத்த காரணம் என்ன? சாத்திரம் கற்று உணர்ந்தேன் தமிழன்மார்கள் நான் வரும் ஒரு சம்மதமே சொல்ல